ஓம் சாந்தி 18/5/2024 காலை முரளி. இனிமையான குழந்தைகளே, நினைவு யாத்திரையில் இருந்தீர்கள் எனில் உங்களுடைய பாவம் துண்டித்து போய்விடும். ஏன் என்றால் நினைவுதான் வாளின் கூர்மை. இதில் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்ள வேண்டாம். கேள்வி: குழந்தைகளின் நடவடிக்கையை மாற்றிக்கொள்ள பாபா எந்த ஒரு வழி கூறுகின்றார்? பதில்: குழந்தைகளே, தன்னுடைய உண்மையிலும் உண்மையான சார்ட் வையுங்கள். சார்ட் வைப்பதினாலேயே நடவடிக்கையில் மாற்றம் ஏற்படும். முழு நாளில் நம்முடைய நடவடிக்கை எவ்வாறு இருந்தது என்பதை பார்க்க வேண்டும். யாருக்கும் துக்கம் தரவில்லை அல்லவா? தவறான விஷயங்களை செய்யவில்லை தானே? ஆத்துமா என புரிந்து பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்தேன்? எத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்கினேன்? இவ்வாறு யார் கணக்கு வைக்கிறார்களோ அவர்களுடைய நடத்தையில் மாற்றம் ஏற்பட்டு விடுகிறது. யார் செய்வார்களோ அவர்களே பலனை பெறுவார்கள். செய்யவில்லை எனில் பச்சாத்தாபப்படுவார்கள். ஓம் சாந்தி. ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை வந்து புரிய வைக்கிறார். ஏனென்றால் இங்கு எதிரில் இருக்கிறீர்கள். அனைத்து குழந்தைகளும் தன்னுடைய சுய தர்மத்தில் இருக்கிறார்கள். மேலும் பாபாவை நினைவு செய்கிறார்கள் என்று சொல்ல முடியாது. எங்காவது புத்தி அவசியம் செல்லதான் செய்கிறது. இதனை ஒவ்வொருவரும் தாங்களே புரிந்து கொள்ள முடியும். முக்கியமான விஷயமே சதோ பிரதானமாவது தான். அதுவும் கூட நினைவு யாத்திரை இல்லாமல் ஆக முடியாது. பாபா காலையில் யோகத்தில் அமர்ந்து குழந்தைகளை ஈர்க்கிறார், கவர்ச்சிக்கின்றார். வரிசை கிரமமாகத்தான் ஈர்க்கப்படுகிறார்கள். நினைவில் சாந்தியாக இருக்கிறார்கள். உலகத்தை மறந்து போகிறார்கள். ஆனால் முழு நாளிலும் என்ன செய்கிறார்கள் என்பதுதான் கேள்வி. அதிகாலையில் 1 மணி அரை மணி நேரம் நினைவு யாத்திரை. இதில் ஆத்மா தூய்மையாகின்றது, ஆயுள் அதிகரிக்கின்றது. இருப்பினும் முழு நாளில் எவ்வளவு நினைவு செய்கிறார்கள்? எவ்வளவு சுயதரிசன சக்கரதாரி ஆகின்றார்கள்? பாபா அனைத்தையும் தெரிந்திருக்கின்றார் என்றெல்லாம் இல்லை. தன்னுடைய உள்ளத்தை கேட்க வேண்டும். நான் முழு நாளிலும் என்ன செய்தேன்? இப்பொழுது நீங்கள் குழந்தைகள் சார்ட் எழுதுகிறீர்கள். சிலர் சரியாக எழுதுகிறார்கள், சிலர் தவறாக எழுதுகிறார்கள். நாம் தான் சிவபாபாவுடன் தானே இருக்கிறோம் என்று புரிந்து கொள்கிறார்கள். சிவபாபாவை தான் நினைவு செய்து கொண்டிருந்தேன். ஆனால் உண்மையாகவே நினைவில் இருந்தேனா? முற்றிலும் அமைதியில் இருப்பதினால் பிறகு இந்த உலகம் கூட மறந்து விடுகிறது. நான் சிவபாபாவின் நினைவில்தான் இருக்கிறேன் என்று தன்னைத்தான் ஏமாற்றி கொள்ள வேண்டாம். தேகத்தின் அனைத்து சம்பந்தத்தையும் மறந்துவிட வேண்டும். நம்மை சிவபாபா கவர்ச்சி செய்து முழு உலகத்தையும் மறக்க வைக்கிறார். தன்னைத்தான் ஆத்மா என புரிந்து பாபாவை நினைவு செய்ய வேண்டும். பாபா கவர்ச்சி செய்கின்றார். அனைத்து ஆத்மாக்களும் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். மேலும் வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. ஆனால் உண்மையாகவே நினைவு வருகின்றதா அல்லது இல்லையா? அதனை தான் கணக்கு எடுக்க வேண்டும். எவ்வளவு நாம் தந்தையை நினைவு செய்கின்றோம்? எடுத்துக்காட்டாக நாயகன் நாயகி இருப்பது போல இந்த நாயகன் நாயகி ஆன்மீகமானது ஆகும். இந்த விஷயமே தனிப்பட்டதாகும். அது உலகிய விஷயம். இது ஆன்மீகமாகும். நான் எவ்வளவு சமயம் தெய்வீக குணத்தில் இருக்கின்றேன் என்று பார்க்க வேண்டும். எவ்வளவு சமயம் பாபாவின் சேவையில் இருக்கின்றேன். பிறகு மற்றவர்களுக்கும் கூட நினைவுபடுத்த வேண்டும். ஆத்மாவில் என்ன துரு படிந்து உள்ளதோ அதனை நினைவு இல்லாமல் நீக்க முடியாது. பக்தியில் அநேக பேரை நினைவு செய்கிறீர்கள். இங்கு ஒருவரை மட்டுமே நினைவு செய்ய வேண்டும். நான் ஆத்மா சிறிய புள்ளியாக இருக்கிறேன். ஆகவே பாபா கூட சிறிய புள்ளியாக மிக மிக சூட்சுமமாக இருக்கிறார். மற்றபடி ஞானம்தான் உன்னதமானது ஆகும். ஸ்ரீ லட்சுமி அல்லது நாராயணன் ஆக வேண்டும். விஸ்வத்தின் எஜமான் ஆவது சித்தி வீட்டிற்கு செல்வது போல அல்ல. பாபா கூறுகிறார், தன்னைத்தான் அதிமேதாவியாக புரிந்து கொண்டு ஏமாற்றி கொள்ள வேண்டாம். தன்னிடம் கேளுங்கள். முழு நாளில் நான் தன்னை ஆத்மா என்று புரிந்து பாபாவை எவ்வளவு நேரம் நினைவு செய்தேன்? துரு நீக்குவது போன்று. எத்தனை பேரை தனக்கு சமமாக ஆக்கினேன்? இந்த கணக்கை ஒவ்வொருவரும் தனக்காக வைக்க வேண்டும். யார் செய்கின்றார்களோ அவர்கள் நல்ல பலனை அடைவார்கள். செய்யவில்லை எனில் பச்சாத்தாபப்படுவார்கள். நம்முடைய நடத்தை முழு நாளில் எவ்வாறு உள்ளது என்பதை பார்க்க வேண்டும். யாருக்கும் துக்கம் தரவில்லை தானே? அல்லது தவறான விஷயங்களை செய்யவில்லை தானே? சாட் வைப்பதினால் நடவடிக்கை மாறிவிடும். பாபா வழி கூறுகின்றார். எதிரில் வந்து நின்று விடுகிறார்கள். 2 பெண்ணாக இருப்பினும் கூட காட்சி கிடைக்க முடியும். 2 ஆணாக இருப்பினும் கூட காட்சி கிடைக்க முடியும். சில உறவினர்கள் நண்பன் சகோதரனை விட மிகவும் வேகமாக இருக்கிறார்கள். நண்பர்களிடையே அவ்வளவு அன்பு இருந்து விடுகிறது. அந்த அளவு சகோதரனிடம் கூட இருப்பதில்லை. ஒருவர் மற்றவரை மிகவும் நன்றாக அன்பினால் உயர்த்தி விடுகிறார்கள். பாபா அனுபவியாக இருக்கிறார் அல்லவா? ஆகவே அதிகாலையில் பாபா அதிகமாக கவர்ச்சிக்கின்றார். காந்தமாக இருக்கிறார். எப்பொழுதும் தூய்மையானவர். ஆகவே அவர் ஈர்க்கின்றார். தந்தை எல்லையற்றவர் அல்லவா? இவர் மிகவும்
மிகவும் அன்பான குழந்தை என்று புரிந்து கொள்கிறார். மிகவும் பலமாக ஈர்க்கின்றார். ஆனால் இந்த நினைவு பயணம் மிகவும் அவசியமானதாகும். எங்கு சென்றாலும், பயணம் செய்து கொண்டிருந்தாலும், எழுந்தாலும், அமர்ந்தாலும், சாப்பிட்டாலும் நினைவு செய்ய முடியும். நாயகன் நாயகி எங்கிருந்தாலும் நினைவு செய்கிறார்கள் அல்லவா? இது கூட அப்படித்தான். பாபாவை நினைவு செய்ய வேண்டும். இல்லையென்றில் விக்கர்மம் எப்படி விநாசம் ஆகும்? வேறு எந்த உபாயமும் இல்லை. இது மிகவும் ஆழமானது ஆகும். கத்தியின் கூர்மையில் செல்ல வேண்டியதாக உள்ளது. நினைவுதான் வாளின் கூர்மையாகும். அடிக்கடி கூறுகிறீர்கள், நினைவு மறந்து விடுகிறது. வாள் என்று ஏன் கூறுகிறீர்கள்? ஏனென்றால் இதனால் பாவம் துண்டிக்கப்படும். நீங்கள் பாவனம் ஆவீர்கள். இது மிகவும் கூர்மையானது ஆகும். எவ்வாறு அவர்கள் நெருப்பை கடந்து செல்கிறார்கள்? உங்களுடைய புத்தியோகம் தந்தையிடம் சென்று விடுகிறது. பாபா வந்திருக்கிறார், இங்கு நமக்கு ஆஸ்தியை தருகிறார். மேலே இல்லை, இங்கே வந்திருக்கிறார். சாதாரணமான உடலில் வருகின்றேன் என்று கூறுகிறார். நீங்கள் தெரிந்திருக்கிறீர்கள், பாபா மேலிருந்து கீழே வந்திருக்கின்றார். சைத்தன்யமான வைரம் இந்த டப்பாவில், அதாவது பிரம்ம பாபாவில் அமர்ந்து இருக்கிறார். நாம் பாபாவின் முன்பு அமர்ந்திருக்கிறோம் என்ற குஷி அடைந்து விட வேண்டாம். இதனை பாபா தெரிந்து இருக்கின்றார், மிகவும் ஈர்க்கின்றார். ஆனால் இவை எல்லாம் வெறும் அரை மணி நேரம், 3/4 மணி நேரத்திற்கு மட்டுமே. மற்றபடி முழு நாளும் வீணாக இழக்கின்றீர்கள் எனில் அதில் என்ன லாபம் உள்ளது? நான் சொற்பொழிவு செய்ய முடியும், சாட்டு எழுதுவதற்கு எனக்கு என்ன அவசியம் உள்ளது என்றெல்லாம் இல்லை. இந்த தவறை செய்ய வேண்டாம். மகாரதிகள் கூட சாட் வைக்க வேண்டும். மகாரதிகள் நிறைய பேர் இல்லை, விரல் விட்டு எண்ணும் அளவிலேயே உள்ளன. நிறைய பேருக்கு பெயர் ரூபத்தில் அதிகமான நேரம் வீணாகி விடுகிறது. லட்சியம் மிகவும் உயர்ந்தது ஆகும். பாபா அனைவருக்கும் புரிய வைத்து விடுகின்றார். அனைவற்றையும் புரிய வைத்து விடுகின்றார். ஆகையால் எந்த ஒரு மாணவரும் பாபா இந்த கருத்து புரிய வைக்கவில்லையே என்று எண்ண முடியாது. நினைவு மற்றும் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் இது முக்கியமானது ஆகும். இந்த சிருஷ்டி சக்கரத்தின் 84 ஜென்மத்தை பற்றி குழந்தைகளாகிய உங்களை தவிர வேற யாரும் தெரிந்திருக்கவில்லை. வைராக்கியம் கூட உங்களுக்கு வருகின்றது. நீங்கள் தெரிந்திருக்கின்றீர்கள். இப்பொழுது இது மரண உலகம். வசிப்பதற்காக அல்ல. செல்வதற்கு முன் பவித்திரமாக ஆக வேண்டும். தெய்வீக குணம் கூட அவசியம் வேண்டும். வரிசை கிரமமாக மாலையில் வர வேண்டும். பிறகு வரிசைப்படி ராஜ்யத்தில் வருவீர்கள். பின்பு வரிசை கிரமமாக உங்களுக்கு கூட பூஜை நடைபெறுகின்றது. அநேக தேவதைகளுக்கு பூஜை நடைபெறுகின்றது. என்னென்ன பெயர் வைக்கிறார்கள்? சண்டிகா தேவிக்கு விழா நடைபெறுகின்றது. யார் நினைவின் கணக்கை வைப்பதில்லையோ அவர்கள் மாறுவது இல்லை. அப்பொழுதுதான் கூறப்படுகிறது, இவர் சண்டிகையாக இருக்கிறார். கேட்பதும் இல்லை, ஏற்றுக்கொள்வதும் இல்லை. இவையெல்லாம் விஷயமாக உள்ளது. முயற்சி செய்யவில்லை என்றால் பாபா கூறுவார், இவர் பாபாவை கூட ஏற்றுக்கொள்பவர் அல்ல. பதவி குறைவாக ஆகிவிடும். ஆகவே பாபா கூறுகிறார், தன் மீது மிகவும் கவனம் வைக்க வேண்டும். பாபா அதிகாலையில் வந்து எவ்வளவு முயற்சி செய்ய வைக்கின்றார். நினைவு யாத்திரைக்காக இது மிகவும் உயர்வான லட்சியமாக உள்ளது. ஞானத்தை மிகவும் எளிதான பாடம் என சொல்லலாம். 84 ஜென்மத்தின் சக்கரத்தை நினைவு செய்வது பெரிய விஷயம் ஒன்றும் இல்லை. மற்றபடி உன்னதமான பொருளாக இருப்பது நினைவு யாத்திரை. இதில்தான் அதிகமானவர்கள் தோல்வி அடைகிறார்கள். உங்களுடைய யுத்தம் கூட இதில்தான் உள்ளது. நீங்கள் நினைவு செய்கிறீர்கள், மாயா பின்னுக்கு இழுத்து விடுகிறது. ஞானத்தில் யுத்தத்திற்கான விஷயம் எதுவும் இல்லை. அதுதான் வருமானத்திற்கு வழியாக இருக்கிறது. இதில் தூய்மை ஆக வேண்டும். ஆகையால் பாபாவை அழைக்கிறார்கள், வந்து பதித்த மாணவர்களை பாவனம் ஆக்குங்கள், எங்களுக்கு கல்வி கற்று தாருங்கள் என்று கூறுவது இல்லை, பாவனமாக ஆக்குங்கள் என்று கூறுகிறார்கள். ஆகையால் இந்த கருத்துக்கள் அனைத்தையும் புத்தியில் வைக்க வேண்டும். முழுமையாக ராஜயோகி ஆக வேண்டும். ஞானம் மிக எளிதாகும். மிக யுக்தியாக புரிய வைக்க வேண்டியதாக உள்ளது. அவ்வளவுதான். வார்த்தையில் மிகவும் இனிமையாக இருக்க வேண்டும். உங்களுக்கு இந்த ஞானம் கிடைக்கின்றது. அதுவும் கர்மத்தின் அனுசாரம் என்று கூறலாம். ஆரம்பத்திலிருந்து இறுதி வரை பக்தி செய்து இருக்கிறீர்கள் எனில் நல்ல கர்மத்தை செய்து இருக்கிறீர்கள். ஆகையால் சிவபாபா நல்ல விதமாக வந்து புரிய வைக்கிறார். எவ்வளவு அதிகமாக பக்தி செய்திருக்கிறீர்கள். சிவபாபா திருப்தியாக இருக்கிறார். ஆகவே இப்பொழுது கூட ஞானத்தை சீக்கிரமாக எடுத்துக்கொள்வார்கள். மகாரதியின் புத்தியில் கருத்துக்கள் இருக்கும். எழுதி கொண்டே இருந்தீர்கள் என்றால் நல்ல நல்ல கருத்துக்களை தரமாக பிரித்து எடுத்து வைத்து கொள்ளலாம். கருத்துக்களை எடை போட்டு பாருங்கள். ஆனால் இப்படிப்பட்ட முயற்சியை யாரும் செய்வதில்லை. சிரமப்பட்டு ஒரு சிலரே குறிப்பு எடுத்துக்கொள்கிறார்கள். மேலும் நல்ல கருத்துக்களை எடுத்து தனியாக வைத்து கொள்வார்கள். பாபா எப்பொழுதும் கூறுவார், சொற்பொழிவு
செய்வதற்கு முன்பு முதலில் எழுதுங்கள், பிறகு சோதனை செய்யுங்கள். இவ்வாறு முயற்சி செய்வதில்லை. அனைத்து கருத்துக்களும் யாருக்கும் நினைவில் இருப்பது இல்லை. வக்கீல்கள் கூட டைரியில் கருத்துக்களை குறிப்பு எடுத்து கொள்கிறார்கள். உங்களுக்கும் இதுவும் மிகவும் அவசியமாக உள்ளது. கருத்துக்களை எழுதி கொண்டு பின்பு படிக்க வேண்டும், திருத்தம் செய்ய வேண்டும். இவ்வளவு முயற்சி செய்யவில்லை என்றால் ஆர்வம் ஏற்பட முடியாது. உங்களுடைய புத்தியோகம் வேறு வேறு திசைகளை அலைந்து கொண்டே இருக்கிறது. மிக குறைவானவர்களே சரளமாக நடந்து கொள்கிறார்கள். சேவையை தவிர வேற ஒன்றும் புத்தியில் இருப்பதில்லை. மாலையில் வர வேண்டுமென்றில் முயற்சி செய்ய வேண்டும். பாபா வழி தருகின்றார். பின்பு உள்ளத்தில் பதிந்து விடுகிறது. நினைவு இல்லை எனில் அவர்கள்தானே அறிந்து கொள்வார்கள். மற்றபடி தொழில் காரியங்கள் முதலியவற்றை செய்யுங்கள். ஆனால் டைரி சதா பையில் இருக்க வேண்டும். நீங்கள் தான் அதிகமாக குறிப்பு எடுத்து கொள்ள வேண்டும். அலட்சியமாக இருந்தீர்கள் என்றாலோ, தன்னைத்தான் அதிமேதாவியாக புரிந்து கொண்டீர்கள் என்றாலோ மாயாவும் கூட குறைந்தது அல்ல. தொந்தரவு கொடுத்து கொண்டே இருக்கும். லட்சுமி நாராயணனாவது சித்தி வீட்டிற்கு செல்வது போல அல்ல. மிக பெரிய ராஜ்யம் ஸ்தாபனையாகி கொண்டு உள்ளது. கோடியில் சிலர் தான் வெளிப்படுவார்கள். பாபா கூட அதிகாலையில் 2 மணிக்கு எழுந்து எழுதுவது உண்டு. பிறகு படிப்பார். கருத்துக்கள் மறந்துவிட்டது எனில் பின்பு அமர்ந்து படித்து பார்ப்பார், உங்களுக்கு புரிய வைப்பதற்காக. ஆகவே கர்மாதீத்து எந்த அளவிற்கு உள்ளது, கர்மாதீத்து நிலை எந்த அளவிற்கு உள்ளது? இலவசமாக யாரையும் உயர்த்துவது இல்லைதானே. மிகவும் முயற்சி உள்ளது. கர்மத்தின் சுமை இருக்கின்றது. நினைவு செய்ய வேண்டியதாக உள்ளது. நல்லது, புரிந்து கொள்ளுங்கள். முரளியே பிரம்மாவுடையது அல்ல, சிவபாபா நடத்துகின்றார். குழந்தைகளுக்கு எப்பொழுது புரிய வைக்கின்றார்? சிவபாபா தான் உங்களுக்கு சொல்கிறார். சில நேரங்களில் இந்த குழந்தை, அதாவது பிரம்மா கூட பேசுகின்றார். பாபா முற்றிலும் துல்லியமாகத்தான் கூறுவார். இவருக்கு முழு நாளும் மிகவும் சிந்தனை வேண்டியதாக உள்ளது. பல குழந்தைகளின் பொறுப்பு உள்ளது. குழந்தைகளின் பெயர் ரூபத்தில் மாட்டிக்கொண்டு அழகழிப்பது போல் ஆகிவிடுகிறார்கள். குழந்தைகளை பற்றிய எண்ணம் இருக்கிறது. குழந்தைகளுக்காக வீடு கட்ட வேண்டும், இந்த ஏற்பாடு செய்ய வேண்டும். இருப்பினும் இவை அனைத்தும் நாடகமாக உள்ளது. பாபாவிற்கு நாடகம்தான், இவருக்கு கூட நாடகம்தான், உங்களுக்கும் கூட நாடகம். நாடகப்படி இல்லாமல் எதுவும் நடைபெற முடியாது. வினாடிக்கு வினாடி நாடகத்தின்படி நடந்து கொண்டே இருக்கிறது. நாடகத்தை நினைவு செய்வதால் அசைந்து விடக்கூடாது. ஆடாது அசையாது நிலையானவர்களாக இருக்க வேண்டும். புயல் கூட நிறைய வரும். பல குழந்தைகள் உண்மையை கூறுவது இல்லை. கனவு கூட நிறைய வருகின்றது. மாயை அல்லவா? இதற்கு முன் வராதவர்களுக்கு கூட வரக்கூடும். பாபா புரிந்து கொள்கிறார். குழந்தைகள் ஆஸ்தியை பெறுவதற்காக நினைவில் முயற்சி செய்ய வேண்டியதாக உள்ளது. சிலர் முயற்சி செய்து செய்து களைப்படைந்து விடுகிறார்கள். லட்சியம் மிக உயர்வானதாக உள்ளது. 21 வம்சத்திற்கு உலகின் எஜமானராக ஆகின்றீர்கள். ஆகவே முயற்சி செய்ய வேண்டும் அல்லவா? இனிமையான தந்தையை நினைவு செய்ய வேண்டி உள்ளது. பாபா நம்மை உலகின் எஜமானர்களாக ஆக்குகின்றார் என்பது உள்ளத்தில் இருக்கின்றது. இப்படிப்பட்ட தந்தையை அடிக்கடி நினைவு செய்து விஸ்வத்தின் ஞானத்தை நினைவு செய்ய வேண்டும். அனைவரிலும் அன்பானவர் பாபாதான். இந்த தந்தை அதிசயம் செய்கின்றார். விஸ்வத்தின் ஞானத்தை தருகின்றார். பாபா 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 என்று கூறி உள்ளுக்குள் மகிமை பாட வேண்டும். யார் நினைவு செய்து கொண்டே இருப்பார்களோ அவர்களுக்கு பாபாவின் ஈர்ப்பு ஏற்படுகிறது. இங்கு வருவதே பாபாவின் புத்துணர்ச்சி அடைவதற்காகத்தான். ஆகையால் பாபா புரிய வைக்கின்றார், இனிமையான குழந்தைகளே, தவறு செய்ய வேண்டாம். பாபா பார்க்கின்றார். எல்லா சென்டர்களிலிருந்தும் வருகின்றார்கள். எந்த அளவு குஷி அவர்களிடம் உள்ளது எனவும் பார்க்கின்றேன், கேட்கின்றேன். பாபா சோதனை செய்கின்றார் அல்லவா? முகத்தை பார்க்கின்றார். பாபாவின் எவ்வளவு அன்பு உள்ளது. பாபாவிற்கு எதிரில் வருகிறீர்கள் என்றால் பாபா ஈர்க்கவும் செய்கின்றார். இங்கு அமர்ந்து இருக்கும் பொழுது அனைத்தும் மறந்து விடுகிறது. பாபாவை தவிர வேற ஒன்றும் இல்லை. முழு உலகத்தையும் மறந்து போய்விட நேரிடுகிறது. அந்த நிலை மிகவும் மிகவும் இனிமையானதாக, அலௌகிகமாக இருக்கின்றது. பாபாவின் நினைவில் அமர்ந்தவுடன் அன்பு கண்ணீர் வருகிறது. பக்தி மார்க்கத்திலும் கண்ணீர் வருகிறது. ஆனால் பக்தி மார்க்கம் தனிப்பட்டது, ஞான மார்க்கம் தனிப்பட்டது. இதுதான் குழந்தைகளின் உண்மையான பாபாவிடம் உண்மையான அன்பு வைப்பது. இங்கே இருக்கும் விஷயம் முற்றிலும் தனிப்பட்டது. இங்கு நீங்கள் சிவபாபாவிடம் வருகின்றீர்கள். அவசியம் ரதத்தில் சவாரி செய்யப்பட வேண்டும் அல்லவா? சரீரம் இல்லாமல் ஆத்மாக்கள் அங்குதான்
சந்தித்து கொள்ள முடியும். இங்கோ அனைவரும் அசரீரியாக உள்ளனர். இவர் பாப்தாதா என்பதை தெரிந்து கொள்கிறீர்கள். ஆகவே தந்தையை நினைவு செய்ய வேண்டியது அவசியமாகும். மிகவும் மிகவும் அன்புடன் மகிமை செய்ய வேண்டும். பாபா நமக்கு என்னவெல்லாம் தருகின்றார். நீங்கள் குழந்தைகள் தெரிந்து இருக்கிறீர்கள். பாபா வந்து இருக்கிறார். நம்மை இந்த காட்டில் இருந்து அழைத்து சென்று விடுகிறார். மங்களம் பகவான் விஷ்ணு என்று சொல்லப்படுகிறது அல்லவா? அனைவருக்கும் மங்களம் செய்விப்பவர். அனைவருக்கும் நன்மை ஏற்படுகின்றது. பாபா ஒருவர்தான் எனில் அவரை நினைவு செய்ய வேண்டும். நாம் ஏன் பிறருக்கு நன்மை செய்ய முடிவதில்லை? அவசியம் ஏதோ குறை உள்ளது. பாபா கூறுகின்றார், நினைவின் கூர்மை இல்லை. எனவே வார்த்தைகளிலும் கூட கவர்ச்சி இல்லை. இதுவும் கூட நாடகம்தான். இப்பொழுது நன்றாக கூர்மையை தாரணை செய்ய வேண்டும். நினைவு யாத்திரை தான் மிக்க கடினமாக உள்ளது. நாம் சகோதரனுக்கு ஞானத்தை தருகின்றோம். பாபாவின் அறிமுகத்தை தருகின்றோம். பாபாவின் ஆஸ்தியை பெற வேண்டும். பாபா தெரிந்து கொள்கிறார். அடிக்கடி மறந்து போய்விடுகின்றனர். பாபா அனைவரையும் குழந்தையாக புரிந்து கொள்கிறார். ஆகவே தான் குழந்தாய் குழந்தாய் என்று கூறுகிறார். இந்த தந்தை அனைவருடைய உடையவர். அதிசயமான நட்பு இவருடையது அல்லவா? மிகவும் குறைவான குழந்தைகளே நினைக்கின்றார்கள். இந்த வார்த்தை யாருக்கோ என பாபா குழந்தை குழந்தாய் என்று கூறுவார். குழந்தைகளுக்கு ஆஸ்தி தருவதற்காக வந்து இருக்கின்றேன். பாபா அனைத்தையும் கூறினார் அல்லவா? குழந்தைகளிடம் நான் காரியம் செய்ய வைக்க வேண்டியதாக உள்ளது அல்லவா? இது மிகவும் அதிசயமான ஞானமாக உள்ளது. இந்த ஞானம் வைகுண்டத்திற்கு எஜமானர்களாக ஆக்கக்கூடியது ஆகும். ஆகவே இவ்வாறாகத்தான் இருக்க வேண்டும். நல்லது. ஒவ்வொருவரும் பாபாவை நினைவு செய்ய வேண்டும். தெய்வீக குணத்தை நினைவு செய்ய வேண்டும். வாயினால் ஒருபொழுதும் தலைகீழான வார்த்தை பேச வேண்டாம். அன்புடன் காரியம் செய்து கொள்ள வேண்டும். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்லமான குழந்தைகளுக்கு தாய் தந்தையும் ஆகிய பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. 1. தாரணைக்கான முக்கிய சாரம். அதிகாலையில் ஏகாந்தத்தில் அமர்ந்து அன்புடன் தந்தையை நினைவு செய்ய வேண்டும். முழு உலகத்தையும் மறந்துவிட வேண்டும். 2. தந்தைக்கு சமமாக அனைவருக்கும் நன்மை செய்பவராக வேண்டும். குறைகளை அகற்றிவிட வேண்டும். தன் மீது மிகுந்த கவனம் வைக்க வேண்டும். தன்னுடைய ரிஜிஸ்டரை தானே பார்க்க வேண்டும். வரதானம். அனைத்து பிராப்திகளின் பொக்கிஷங்களை நினைவு சொருபமாகி காரியத்தில் ஈடுபடுத்தக்கூடிய சதா திருப்தியான ஆத்மா ஆவீர்களாக. சங்கமத்தினுடைய விசேஷ வரதானம் திருப்தி ஆகும். மேலும் திருப்திக்கான விதை சர்வ பிராப்திகள் ஆகும். அதிருப்திக்கான விதை ஸ்தூலம் மற்றும் சூட்சும அபிராப்திகள் ஆகும். பிராமணர்களின் பொக்கிஷத்தில் அபிராப்திகள் பொருள் என்று எதுவும் இல்லை என்பது பிராமணர்களுக்கு புகழாகும். அனைத்து குழந்தைகளுக்கும் ஒருவர் மூலம் ஒரே மாதிரியாக அளவிட முடியாத பொக்கிஷம் கிடைக்கின்றது. அந்த அளவுக்கு கிடைக்கப்பட்ட பொக்கிஷங்களை ஒவ்வொரு சமயமும் காரியத்தில் மட்டும் பயன்படுத்துங்கள். அதாவது நினைவு சொரூபமாகுங்கள். எல்லையற்ற பிராப்திகளை எல்லைக்கு உட்பட்டதாக மாற்றம் செய்யவில்லை என்றால் சதா திருப்தியாக இருப்பீர்கள். ஸ்லோகன். எங்கே நம்பிக்கை இருக்கின்றதோ அங்கே வெற்றிக்கான அதிர்ஷ்டத்தின் ரேகை நெற்றியில் கட்டாயம் இருக்கும். தேங்க்ஸ் பாபா. ஓம் சாந்தி.